வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 6ல 5வது பாடமா இருக்கக்கூடிய புறப்பொருள் இலக்கணம், இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எக்ஸாம் சென்டரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்ப வந்து பாருங்க, இந்த ஒரு பாடம் பார்க்கலாம். புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துடைய தலைப்பும் அடுத்தும் பொருள் இலக்கணத்தின் ஒரு பகுதி புறப்பொருள் இலக்கணம். அதாவது புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது எதனுடைய ஒரு பகுதி? பொருள் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு இதனுடைய ஒரு பகுதியும். 2 பொருள் இலக்கணம் இருக்கிறது. அதான் இங்க சொல்றாங்க, அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ் முதலிய புறத்தனைகள், அதாவது புற ஒழுக்கங்கள் பற்றி கூறும் இலக்கிய பாடல்கள் புறப்பாடல்கள் எனப்படும். பாருங்க, இதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க கொடுத்துருக்காங்களா, பொருள் இலக்கணத்தினுடைய ஒரு பகுதி புறப்பொருள் இலக்கணம் வந்து பாத்துக்கோங்க. பொருள் இலக்கணம் அப்படின்னு சொன்னா 2 இருக்கு. அதுல 2 என்னன்னா அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அதுல அகப்பொருள் இலக்கணம் ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க, நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம், உடனே போய் பாருங்க. இப்ப புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறதும் பொருள் இலக்கணத்தினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறதா. மொத்தம் 2 பகுதி. பொருள் இலக்கணம் 2 வகை. அதுல 1 அகப்பொருள் இலக்கணம், 2வது புறப்பொருள் இலக்கணம். இப்ப நம்ம பாக்குறது புறப்பொருள் இலக்கணம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அது அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியதும் அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ் முதலிய புறத்திணைகள், அதாவது புற ஒழுக்கங்கள். புற திணைகள்னா புற ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பற்றி கூறக்கூடிய இலக்கிய பாடல்கள் புறப்பாடல்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. இவற்றை பத்தி எல்லாம் புற ஒழுக்கங்கள், அதாவது இந்த புற துணைகளை பற்றி பாடக்கூடிய பாடல்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய பாடல்கள்ல புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்து வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளுங்கை, தும்பை, வாடை, பாழான், வாகை, பாழான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்தனை என புறத்தனைகள் 12 வகைப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இது நம்மளுக்கு வெச்சிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளுங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்தனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா புறத்தனைகள் 12 வகைப்படும். 12 வகையான புறத்தனைகள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. இதுல வந்து பாருங்களேன், இந்த வெச்சிங்கிறதும் நம்மளுக்கு கரந்தைங்கிறதும் ஒரே வகையான ஒரு தொடர ஒரே விஷயத்த குறிக்கக்கூடியது, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வஞ்சிங்கிறதும் காஞ்சிங்கிறதும் ஒரே விஷயத்தான், ஆனா எதிர்த்து கூறக்கூடியதும். நொச்சியும் முழுங்கியும் வந்து ஒரே விஷயத்த தான் சொல்லும், ஆனா அது ரெண்டுமே வந்து இது வேற மாதிரி இருக்கும், அதுக்கு எதிர்ப்பா இது இருக்கும். தும்பைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தனியான ஒரு விஷயம். வாகைங்கிறது வெற்றி பெற்றதை பத்தி சொல்லக்கூடியது. பாடான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு, அந்த ஒரு சில சிறப்புகளை பத்தி சொல்லக்கூடியது, அதை கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். பொதுவியல்ங்கிறது இதுல இருந்தும் இந்த பாடான் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லியும் இதுல இல்லாத கருத்துக்களையும் சொல்லக்கூடியதும். கைக்கிளை அப்படிங்கிறதும் இந்த பெருந்தனை அப்படிங்கிறதும் ஒரே இது, ஆனா ஒரே விஷயத்த சொல்லக்கூடியது, ஆனா ரெண்டுக்குமே இடையே கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம். முதலாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடியது வெற்றி துணை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பகை நாட்டின் மீதும் போர் தொடுக்க விரும்பக்கூடிய அரசர் போரால் ஆணுரைகள்னா என்னங்கிறத நாம இங்க பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து தமிழ் தருணர் தேர்வுல கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேற எதையாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால பாத்துக்கோங்க. நிறைகள்னா என்ன அப்படின்னா பசு கூட்டங்கள். ஆனா பசு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதும். ஆனா ஓரெழுத்து ஒரு மொழியில ஆனா பசு, நிறை அப்படின்னா கூட்டம், நிறைகள். அப்ப நிறைகள் அப்படின்னா பசு கூட்டங்கள். போன புக்ல வந்து பாத்தீங்கன்னா, போன வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு மாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. நிறைனா மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த தடவை நமக்கு மாத்திருக்காங்க, ஆனா பசு, நிறைகள்னா கூட்டங்கள், அப்ப பசு கூட்டங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக வீரர்களை அனுப்பி அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து வர செய்வோம். அதாவது இவங்க வந்து போர் தொடுத்து போறப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பசு கூட்டங்கள் இருக்கு இல்லையா, இவைகளுக்கு துன்பம் நேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க நாட்டு வீரர்கள் அனுப்பி அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து அங்க வர செய்வாங்களா, அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லுவாங்களாம். ஆணர்களை கவர்ந்து செல்லும் வீரர்கள் வெற்றி பூவை சூடி செல்வர். அந்த ஆண்நரைகள் இருக்குல்ல, அந்த பசு கூட்டங்களை கவர்றதுக்காக போவாங்க இல்லையா, அந்த வீரர்கள் சூடக்கூடிய பூ வெச்சி பூ. நல்லா பாத்துக்கோங்க. ஆண்நரைகளை கவரக்கூடிய வீரர்கள் சூடக்கூடிய பூ வந்து வெச்சி பூ, சூடி செல்வர். இதுவே வெற்றித்திணை. வெற்றித்திணைனா என்ன? ஆண்நரைகளை கவர்தல் வெற்றித்திணை. அதாவது பசு கூட்டங்களை கவர்வது வெற்றித்திணை. அதற்காக அந்த வீரர்கள் சூடக்கூடிய பூ வெச்சி பூ. இதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் பாருங்க, இந்த படம் கொடுத்துருக்காங்க. அந்த பூவினுடையது அழகு செடியாக வீட்டு தோட்டங்களுக்கும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிவப்பு நிறம்
நிறமுடைய வெச்சிப்பூ இட்லி பூ என்றும் அழைக்கப்படுகிறது. அழகு செடியா வந்து வீட்டு தோட்டங்கள்ல பூங்காக்கள்ல வளர்க்கப்படுகிறது. சிவப்பு நிறமுடைய வெச்சிப்பூ, வெச்சிப்பூனுடைய நிறம் என்னது? சிவப்பு. வெச்சிப்பூவினுடைய நிறம் சிவப்பு நம்மளுக்கு. அடுத்து இட்லி பூ எனவும் வெச்சிப்பூ அழைக்கப்படுகிறது. இட்லி பூ என அழைக்கப்படுவது எதுனா வெச்சிப்பூ. வெச்சிப்பூ எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இட்லி பூ என்றும் அழைக்கப்படுகிறது. நல்லா பாத்துக்கோங்க. இது சிவப்பு நிறமுடையது என்பதையும் பாத்துக்கோங்க. அழகு செடியா பயன்படுத்தப்படுது, தோட்டங்கள்ல பயன்படுத்தப்படுது. இதையும் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து கரந்தை திணை கொடுத்திருக்காங்க. வெச்சி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் நாட்டு பசு கூட்டங்களை மீட்க செல்வோர். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பசு கூட்டங்களை வந்து கவர்ந்துட்டு போயிட்டாங்க. யாரும்? வெற்றித்திணை வீரர்களாலும். அந்த வெற்றித்திணை கவர்ந்த வீரர்கள் கவர்ந்து சென்ற அந்த பசு கூட்டங்களை இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மீட்க போறாங்கல்ல, அவங்க தானே இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை காப்பாத்தி திரும்பி மீட்க போறதுக்கு பேர் வந்து என்ன திணைனா கரந்தை திணை. அது வந்து வெச்சி ஆணரைகளை கவர்தல் வந்து வெற்றி திணை, ஆணரைகளை மீட்டல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரந்தை திணை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து இவங்க வந்து இந்த மீட்க செல்வோர் வந்து கரந்தை பூவை சூடி செல்வது கரந்த திணை ஆகும். இவங்க செல்வாங்க இல்லையா அந்த ஆணரைகளை கவர்றதுக்காக அவங்க வந்து வெற்றி பூவை சொன்னாங்க. அவங்க ஆணர்களை கவர்ந்தவர்கள் வெற்றி பூவை சொன்னாங்க. இவங்க வந்து அதை மீட்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சுடக்கூடிய பூ வந்து கரந்தை பூவை சூடுவாங்க. அதுக்கு கரந்தை திணை எனப்படும். கரந்தை திணைக்காரங்க கரந்தை பூவை சூடுவார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூவை கொடுத்துருக்காங்க. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடியும் நறுமணமிக்க இதுவும் செம்மை, நீளம், இளஞ்சிவப்பு, நீளம் கிழந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றதும். இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். பாருங்க, சிறிய முட்டை வடிவில் இருக்குமா, அதனுடைய வடிவம் முட்டை வடிவில் இருக்குமா, வேற எந்த பூவுமே கொடுக்கல, இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க. சிறிய முட்டை வடிவில் இருக்கும், கொத்தாக பூக்கக்கூடியதும், கரந்தை ஒரு சிறு செடி வகையான திணையுடைய இதுதான் கரந்தை. அது என்னாது? கரந்தை ஒரு சிறு செடி, கரந்தை திணைக்குரியது. நறுமணமிக்கது. இது எல்லா பூக்களுமே நறுமணமிக்கதான். இதனுடைய நிறங்களை பாருங்களேன், எதை சொல்றாங்கன்னா செம்மை, நீளம், இளஞ்சிவப்பும், நீளம் கிடந்த சிவப்பு. இந்த நிறங்களை கொடுத்துட்டு வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுக்குறாங்க? செம்மை கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்காங்க, இளஞ்சிவப்பு கொடுத்துருக்காங்க, கருப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும்? கருப்பு தான் தேர்ந்தெடுக்கணும். ஓகே, அந்த மாதிரிதான் இங்க வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? செம்மை, நீளம், இளஞ்சிவப்பு, நீளம் கிடந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை கொட்டை கரந்தை என்றும் அழைப்போம். கொட்டை திணை கிடையாது, கரந்தை திணையில இருக்கக்கூடிய அந்த பூ வந்து நம்மளுக்கு கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால பாத்துக்கிறோம். அவங்க சூடக்கூடிய பூ வந்து கரந்தை பூ. அடுத்து பஞ்சு திணை. மண்ணாசை கருதி, இந்த மண்ணு மேல எனக்கு ஆசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுத்து செல்றதும். இந்த நாட்டை எனக்கு இந்த மண்ணு மேல ஆசை, அந்த மண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணு நம்ம கைப்பற்றதுக்காக போர் தொடுத்து செல்லக்கூடிய அரசர்கள் வஞ்சி பூவை சூடிக்கொள்வது வஞ்சி திணை ஆகும். வஞ்சி பூவை சூடிக்கொள்வது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி திணை ஆகும். அவங்க சூடக்கூடிய பூ என்னது? வஞ்சி பூ. வஞ்சி திணைக்காரங்க சூடக்கூடிய பூ வஞ்சி பூ. அவங்க அவ்வாறு சூடி செல்வது வஞ்சி திணை. இதுக்கு மண்ணாசை காரணமா, அந்த நிலம் எனக்கு வேணுங்கிறதுக்காக அந்த அரசனோடும் போரிடுவதற்காக அந்த நாட்டை கைப்பற்றல் அப்படிங்கிறது மண்ணாசை காரணமாக நாட்டை போர் தொடுத்து செல்லுதல் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி திணை. அதற்காக அவர்கள் சூடக்கூடியது வஞ்சி பூ அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களின் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மையில் அறந்துள்ளது வஞ்சி. பாருங்க, வஞ்சி பூ எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. பளபளன்னு இருக்குமா, மெல்லிய பூவின் இதழ்கள்ல அந்த பூவினுடைய மெல்லியதா இருக்குமா, அந்த பூவுல மெல்லியதா இருக்கக்கூடிய அந்த பூவின் இதழ்கள்ல வெள்ளிய அந்த வெள்ளி இருக்குல்ல, அந்த வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் கந்தம் அடர்ந்துள்ளது வஞ்சி. அதுல வந்து பஞ்சு போன்ற நுண் மயிர் வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்து இருக்குமாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க வஞ்சி பூ அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்க என்ன பூவை சுடுவாங்க? வஞ்சி பூ. எதுக்காக? மண்ணாசை காரணமாக மாற்றம் அந்த நாட்டை கைப்பற்றதுக்காக பொறுத்தெடுக்கிறாங்க. அப்போது அவர்கள் சூடக்கூடிய பூ வஞ்சிப்பும். அது எப்படி இருக்கும்? வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்த வஞ்சி. இது பளபளப்பா இருக்கும், மெல்லிய பூவா இருக்கும். அதோட இதழ்கள்லாம் இந்த நுண்மயிர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து காஞ்சி திணை. ஒரு அரசன் மண்ணாசை கருதி தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த அந்த அரசனோட எதிர்த்து நின்று போரிடுவது காஞ்சி திணை ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வஞ்சியும் காஞ்சியும் தொடரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த மண்ணாசை காரணமா இவங்க நாட்டை கைப்பற்றதுக்காக வருவாங்க. நாங்க எங்க நாட்டை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போர் போடுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா
காஞ்சி திணைக்காக அவர்கள் சூடக்கூடிய பூ காஞ்சி பூ தான் சூடுவாங்க. இவங்க காஞ்சி பூவை சூடக்கூடியவர்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். ஒரு வகை குறுமரம் எந்த திணையில் குறிப்பிடப்படுகிறது? காஞ்சி திணையில் ஒரு வகை குறுமரம் குறிப்பிடப்படுகிறது. சரி, ஓகே. இது எப்படி இருக்கும்? கொத்து கொத்தா இருக்கும். அடுத்து இப்ப வந்து பொருந்தாத கரந்தை பூ, காஞ்சி பூ, அதனுடைய தொடர்பில்லாத ஒரு தொடரை கண்டறிக்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. பாருங்க, கொத்து கொத்தா இருக்கும், பூக்கக்கூடியதும் நீல நில மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள நீல நில மலர்கள் கொண்டதும் அழகான மனமுள்ள காஞ்சி என்பதும் ஒரு வகை, இது வந்து ஒரு வகை குறுமரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்ப இது எல்லாமே கரெக்ட். அடுத்து வேற ஒரு கலரை கொடுக்குறாங்கன்னா அப்ப அதான் ஆன்சர் இருக்கும். அப்ப நல்லா பாத்துக்கணும். இது கொத்து கொத்தா இருக்கும், நீல நிறங்கள்ல இருக்கும், அழகா மனமுள்ளதா இருக்கும். காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தம் நொச்சி திணை. நொச்சியும் முழுங்கியும் தொடர்புடையதுன்னா பார்க்கலாம். பாருங்க, பகை அரசனால முற்றுகையிட்ட மதிலுக்குரிய அரசன் தம் மதிலின் உள்ளிருந்து வெளியே உள்ள பகை அரசனிடமிருந்தும் மதிலை காப்பது நொச்சி திணை ஆகும். அதாவது கோட்டையை காத்தல், மதிலை காத்தல், கோட்டையை காத்தல், மதிலை காத்தல் நொச்சி திணை ஆகும். மதிலை காக்கும் போது வீரர்கள் நொச்சி பூவை சுடுவார். நொச்சி பூவை சுடுவது நொச்சி திணைக்குரியதும். அவர்கள் வந்து எதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மதிலை காப்பது, கோட்டையை காப்பதும், அவங்களுடைய இது நாட்டை காப்பது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நொச்சி திணை அப்படிங்கறத சொல்லுவாங்க. மதிலை காப்பதும் நொச்சி திணை. அப்போது அவர்கள் சூடக்கூடிய பூ நொச்சி பூ. இதைதான் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி அவங்க காக்கணும் அப்படின்னா, பகைவர் ஒரு நாட்டு ஒரு அரசன் முற்றுகையிட அந்த நாட்டை கைப்பற்றதுக்காக முற்றுகையிடுவாங்க இல்லையா? அப்ப மதிலுக்குரிய அரசன், அந்த நாட்டினுடைய அரசன் தன்னுடைய மதில உள்ளக்க இருந்துகிட்டே தன்னோட நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த அரசன் மதிலை காப்பது நொச்சி திணை. அப்போது அவர்கள் சூடக்கூடியது நொச்சி பூ. அதை பார்த்துக்கோங்க. இந்த பூவை பத்தி சொல்லிருக்காங்க. நொச்சி பூவை பத்தி. மருத நிலத்திற்குரிய நொச்சி. நொச்சி எந்த நிலத்திற்குரியது? நொச்சிங்கிறது மருத நிலத்திற்குரிய பூ. நொச்சியானது மருத நிலத்திற்குரிய பூ. கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டதும். இது கொத்து கொத்தா இருக்கக்கூடியது, ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது. கொத்து கொத்தானது ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது. ப்ளூ கலர் பூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கொத்து கொத்தானது ப்ளூ கலர் பூவா இருக்கக்கூடியது, நீல நில பூவா இருக்கக்கூடியது. இது மணி நொச்சி, கருநொச்சி, மழை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நொச்சியின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை இது சம்பந்தமா கேட்டாங்கன்னா பாருங்க, மணி நொச்சி இருக்கு, கருநொச்சி இருக்கு. மணினா பெல்லு, அந்த மணி இருக்குல்ல, அதான் மணி நொச்சி. அடுத்து கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி. இந்த 4 வகைகளை கொடுத்திருக்காங்க நொச்சியினுடைய வகைகள். இது போக பல வகைகள் உள்ளன அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கொடுத்த வகைகள் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி. இந்த நொச்சிகள் தான் கொடுத்திருக்காங்க. இது கொத்து கொத்தா இருக்கக்கூடியது, ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது. நொச்சிங்கிறது வந்து மருத நிலத்திற்குரிய பூ. அடுத்து உளிங்கை திணை கொடுத்திருக்காங்க. பகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டும் மதலின் நாற்புறமும் தமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது உளிங்கை திணை ஆகும். அவ்வாறு முற்றுகையிடும் போது வீரர்கள் உளிங்கை பூவை சூடுவர். பாருங்க, அவங்க வந்து கோட்டையை காப்பாற்றுவாங்களாம். இவங்கதான் அந்த கோட்டையை போய் கைப்பற்றதுக்காக போறவங்க. அவங்க வந்து கோட்டையை காப்பாற்றுறவங்க. அவங்க அந்த கோட்டையை கைப்பற்றதுக்காக வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா முற்றுகையிடுறாங்க அந்த ஒரு கோட்டையை. பாருங்க, அதாவது பகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றக்கூடிய பொருட்டு அந்த நாட்டு அரசனுடைய கோட்டையை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக மதிலின் 4 புறங்கள்ல தெற்கு மேற்கு அதற்கு அந்த 4 திசைகளையும், நாற்புறமும்னா 4 திசைகளையும் 4 புறங்களையும் தமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது உளிங்கை திணை ஆகும். சுற்றி வளைச்சிட்டு இது என்னோட இடம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்சி பிடிக்கிறதுக்காக அவங்க வந்து உளிங்கை திணை ஆகும். அந்த மாதிரி முற்றுகையிடுவது, கோட்டையை சுற்றி வளைத்தல், மதிலை முற்றுகையிடுதல் வந்து உளிங்கை திணை. மதிலை காப்பாற்றுதல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நொச்சி திணை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவங்க வந்து தங்களுடைய நாட்டினுடைய மதிலை, கோட்டையை, மண்ணை காப்பாற்றுவார்கள். இவர்கள் அந்த நாட்டின் மீது ஆசை கொண்டு அந்த நாட்டினுடைய மண்ணை, கோட்டையை, மதிலை வந்து இவர்கள் முற்றுகையிடுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வாறு முற்றுகையிடும் போது வீரர்கள் உளிங்கை பூவை சூடுவர். இவர்கள் சூடக்கூடிய பூ நம்மளுக்கு உளிங்கை பூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, உளிங்கை பூவை அவ்வாறு அவர்கள் சூடுவார்கள். வேலிகளில் ஏறி படரக்கூடிய நீண்ட கொடியே உளிங்கை கொடி. இது வந்து ஒரு கொடி போன்ற ஒரு விஷயங்கிறத சொல்லியிருக்காங்க. வேலிகள்ல ஏறி படரக்கூடிய நீண்ட கொடி உளிங்கை கொடி அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. இது ஒரு கொடி அப்படிங்கிறத. இதன் கூட்டு இலைகளும் மலர்களும் சிறியவை. இதனுடைய கூட்டு இலைகளும் மலர்களும் சிறியவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இப்ப பாருங்க, மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இது எல்லாமே எல்லோ கலர்ல கிடைக்கக்கூடியது. அதாவது ஒழுங்கை திணை அப்படின்னாலே அதனுடைய கலர் என்னது, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர். அடுத்து இதனை முடக்கத்தான் அப்படின்னு சொல்றாங்க. முடக்கத்தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒழுங்கை திணையுடைய பூவை முடக்கத்தான் அப்படின்னும் முடக்கொற்றான் எனவும் கூறுகின்றன. முடக்கற்றான், முடக்கொற்றான், ஒழுங்கை, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ வந்து எல்லோ கலர். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. முடக்கத்தான் அப்படின்னு சொன்னாலும் சரி, முடக்கொற்றான் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கையை குறைக்கக்கூடியது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை கொஞ்சம் கொடுக்குறாங்க, மஞ்சள் நிறத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்னது, நம்மளுக்கு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒரே மஞ்சள் நிறம் அப்படின்னு சொன்னாலே சாரி, இந்த பாடத்துல மஞ்சள் நிறத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒழுங்கை திணையுடைய பூவை கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சரியான ஒழுங்கை திறனுடன் தொடர்புடையதை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்த கொடுத்துருவாங்க. 4வது தப்பா தான் கொடுப்பாங்க. அந்த 4வது தான் நீங்க ஆன்சரா கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 3 விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த இதை பார்த்துக்கோங்க. அடுத்து தும்பை திணை கொடுத்துருக்காங்க. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட தும்பை பூவை சூடி போரிடுவது அதுவே தும்பை திணை ஆகும். பாருங்க, நான் என்கிட்ட இவ்வளவு வலிமை இருக்குப்பா, நான் ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாட்டு அரசர்களும் குறிக்கோளாக அதை எடுத்துக்கிட்டு பகையரசர்கள் அந்த 2 பேரும் பகைவர்களாயும் தத்தம் வலிமையை, அவர்களுடைய வலிமையை, அவர்களுடைய திறமையும், அவர்கள் நாட்டினுடைய பெருமை நிலைநாட்டுறதுக்காக தும்பை பூவை சூடுவதும் போரிடுவார். தும்பை பூவை போய் நான் தான் பெரியவன், நான் என்னுடைய திறமையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போரிட்டு சண்டை போட்டு வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வெற்றி பெறது கிடையாது. சண்டை போடுறாங்க இல்லையா, நான் தான் பெரியவன், அந்த தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக தும்பை சூடி போரிடுவதும் என்ன திணைனா தும்பை திணை அப்படின்னா சொல்லப்படுது. தும்பை திணைக்கான பூ என்னது, தும்பை பூ. அதை யார் சொல்றாங்க, தும்பை திணையில வந்து ஈடுபடக்கூடிய பகைவர்கள், 2 பகையரசர்கள், மாற்று பகையரசர்கள் வந்து இந்த ஒரு பூவை சூடிட்டு அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தும்பை திணையில போரிடுறாங்க. எதற்காக, தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக தும்பை பூவை சூடிக்கொள்வார்கள். அவ்வாறு சூடிக்கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தும்பை திணை எனப்படும். தும்பை திணையில் வந்து அவர்கள் வலிமையை நிலைநாட்டுவதற்காக தும்பை பூவை சூடிக்கொள்கிறார்கள். இங்க வந்து தும்பை பூங்கிறது இந்த தும்பை திணைக்கானது. எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய தும்பை. பாருங்க, எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய, எல்லா இடங்கள்லயுமே வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய தும்பை. இந்த பூவை நீங்க பார்த்துருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்னம், எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை. எல்லா இடங்கள்லயுமே வளரும். இது எப்படி இருக்கும், என்ன கலர், ஒயிட் கலர்ல இருக்கக்கூடியது, தூயதா இருக்கும், பார்க்கறதுக்கு அப்படியே பியூரா தூயா குட்டா இருக்கும், நேச்சுரலா இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா கொண்ட வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய தும்பை, சிறிய செடி தான் இந்த தும்பை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் இருக்காங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர்ல இருக்குங்கிறதும் நம்மளுக்கு இங்க ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கக்கூடியதுங்கிறது தெரியணும், எல்லா இடங்கள்லயும் வளரக்கூடியது தெரியும், இது ஒரு சிறிய செடி அப்படிங்கிறதையும் தெரியணும் தும்பைங்கிறது. அடுத்து இந்த பக்கம் வாங்க, வாகைத்திணை. 2 பேரும் போரிட்டாங்கல்ல, இப்ப பாருங்களேன், அதேதான் அது வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் இந்த தும்பையும் இதுவும் தொடர்புடையது. நான் தான் சொல்றேன். வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போர்ல வெற்றி பெற்ற அரசர் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகைத்திணை ஆகும். 2 பேரும் வலிமை நிலைநாட்டுறாங்க, தும்பை பூவை சூடி போரிடுறாங்க. ஆனா அதுல யாரோ ஒரு ஆள் தானே ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வாகை பூவினை சூடிக்கொண்டு மகிழ்வது வாகைத்திணை ஆகும். அவர்கள் சூடக்கூடிய பூ வெற்றி பெற்ற பின்பும் வாகை பூவை சூடுவார்கள். அவ்வாறு அவர்கள் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகைத்திணை ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் சூடக்கூடிய பூ வாகைப்பும். அவர்கள் சூடி எப்போது சூடுவார்கள், வலிமை நிலைநாட்டுறதுக்காக போர் செய்யறாங்க. போர்ல அவர்கள் வெற்றி பெற்றால் அதை செய்கிறார்கள் என்பதை தெரியணும். அதுதான் வாகைத்திணை ஆகும். வாகைத்திணை இருக்கக்கூடிய பூ வாகைப்பூ, அவ்வளவுதான். அடுத்து இந்த பூவினுடைய இதை கொடுத்துருக்காங்க பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க, மங்கிய வெண்ணிறமும். மங்கிய வெண்ணிறம் எப்படி, இதனுடைய நிறம் மங்கிய வெண்ணிறம் கொண்டதும் கொத்து கொத்தா மலரக்கூடியதும், மங்கிய வெண்ணிறம் கொண்டதும் கொத்து கொத்தா மலரக்கூடியது வாகைப்பூ. 2 விஷயம் கொடுத்துருக்காங்க, கொத்து கொத்தா தான் வரக்கூடியதும் மங்கிய வெண்ணிறம் கொண்டது. இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. அடுத்து பாருங்க, பாடாந்தனை. நான் ஏற்கனவே சொன்னேன், இதை ஒரு சில விஷயங்களை சொல்லி அந்த இதை பாடக்கூடியதும் அரசனுடைய இவர் தான் அரசன் தான், ஒரு நாட்டினுடைய அரசன். ஏன்னா இந்த புறம் இல்லையா, புறம்னாலே போர் சண்டை அதுல வரக்கூடியது இல்லையா, அதனால அரசனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை, இந்த விஷயங்கள்லாம் எத்தனை 2 4 5 விஷயங்களையும் சொல்லக்கூடியதும் பாடான். ஒரு அரசனுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடக்கூடியது பாடாந்தனை ஆகும். இந்த விஷயங்கள் எல்லாம் புகழ்ந்து, இந்த அரசன் இதுல எல்லாம் சிறந்தவன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி புகழ்ந்து பாடக்கூடியது பாடாந்தனை ஆகும். பாருங்க, பாடாந்தனைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க, பாடு, அதை பிரித்து எழுதியிருக்கிறார்கள். பாடும் ஆண் திணை.
பாடான் திணை. பாடக்கூடியதும் ஆணை பற்றி திணை, எந்த அரசனை பற்றி, பாடு ஆம் திணை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை தான் பிரிச்சு எழுதி நம்மளுக்கு சேர்த்து பாடாம் திணை. அதை நல்லா பார்த்துக்கோங்க, பிரித்து எழுதுகள்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாடு ஆம் திணைங்கிறத கொடுத்துருக்காங்க. கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொண்ட ஒரு அரசனை பற்றி பாடக்கூடியது நம்மளுக்கு பாடாம் திணை. இந்த பாடாம் திணைய பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து பொதுவியல் திணை. நான் ஏற்கனவே சொன்னதான், நம்ம ஆரம்பிச்ச உடனே சொன்னேன் இல்லையா, அதுதான் வெற்றி திணை முதல் பாடாந்திணை வரை, வெற்றி திணையில இருந்து பாடாந்திணை வரைக்கும் இருக்கக்கூடிய புறத்திணைகள் இருக்கு இல்லையா, எனது வெச்சி, அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது என்னது, வெச்சிக்கு அப்புறமா நம்மளுக்கு பார்த்தது நம்மளுக்கு கரந்தை, கரந்தைக்கு அப்புறமா நம்மளுக்கு வஞ்சி, வஞ்சிக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, நம்மளுக்கு காஞ்சி கொடுத்திருந்தாங்க. காஞ்சிக்கு அப்புறமா நொச்சி, நொச்சிக்கு அப்புறமா உழுங்கி, உழுங்கிக்கு அப்புறமா இப்ப பார்த்த நம்மளுக்கு கொடுத்திருந்தா தும்பை, தும்பைக்கு அப்புறமா நம்ம பார்த்தது என்னது வாகை. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் வெச்சியிலிருந்து பாடாந்திணை, அதுக்கப்புறமா கடைசியா பார்த்தா பாடான். இந்த பாடாந்திணை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புறத்தணைகளையும் பொதுவான செய்திகளையும், இதுல எல்லாம் இருக்கக்கூடிய பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத, இதுலயும் சொல்லப்படாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அந்த செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை. இதுல இருக்கிறதையும் நான் சொல்லுவேன்ப்பா, இந்த இதுல இருக்கிறதையும் நான் சொல்லுவேன், ஆனா இதுல இல்லாத ஒரு சில செய்திகள் இருக்கும் இல்லையா, அதையும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் பொதுவியல் திணைங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். இதுல இருக்கக்கூடியதையும் சொல்லும், இதுல இல்லாததையும் சேர்த்து சொல்லக்கூடியதும் பொதுவியல் திணை. அதுதான் நம்மளுக்கு பொதுவியல் திணை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஈஸியான விஷயம், முக்கியமான விஷயம். கைக்கிளை திணை. கைக்கிளை என்பது ஒருதலை காமம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. கைக்கிளைனா ஒருதலை காமம், நல்லா பாத்துக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. இது ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என இருவகைப்படும். கைக்கிளையினுடைய இருவகை என்னன்னா ஆண்பார் கூற்றும் அடுத்து பெண்பார் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கைக்கிளைங்கிறது ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கும். கைக்கிளைங்கிறது ஒருதலை காமம் சொல்றாங்க. அடுத்து பெருந்திணைனா என்னன்னா, பெருந்திணை என்பது பொருந்தா காமத்தை குறிப்பிடக்கூடியது. பெருந்திணை என்பதும் பொருந்தா காமத்தை குறிப்பிடக்கூடியதும். இதுவும் ஆண் பார் கூற்றும் பெண் பார் கூற்று என இருவகைப்படும். கைக்கிளை பெருந்தனையும் ரெண்டுமே ஒரே இது சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஒருதலை காமம், ஆனா இது பொருந்தாத காமம், அதான் எதிரெதிராக இருக்கக்கூடியதுன்னு சொன்னா அதுவும் வருது. அது பாத்தீங்கன்னா இது ரெண்டு காமனான விஷயம்னா, இதுவும் ஆண் பார் கூற்று உண்டு பெண் பார் கூற்று உண்டு. பெருந்தனையில ஆண் பார் கூற்று ஒன்று பெண் பார் கூற்று ஒன்று அப்படிங்கிறத சொல்றாங்க. ரெண்டுலையுமே இருவகை இருக்கும். கைக்கிளையினுடைய இருவகை ஆண்பார் கூற்று, இன்னொன்று பெண்பார் கூற்று. பெருந்தனுடைய இருவகை இருக்கு, ஒன்று ஆண்பார் கூற்று, இன்னொன்று பெருந்தனை பெண் பார் கூற்று அப்படின்னு சொல்றாங்க. கைக்கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணை அப்படின்னு சொன்னா பொருந்தாத காமம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாத்துக்கோங்க. அடுத்து கற்பவை கற்ற பெண் கொடுத்திருக்காங்க. புறத்தனைகள் காட்டும் போர்களை காட்சிகளில் மனிதநேயம் குறித்து 5 நிமிடங்கள் பேசுவதற்கு ஏற்ற உரை குறிப்பு ஒன்றை தயார் செய்யும். 5 நிமிஷம் பேசுறது மாதிரி இந்த போர்களை பத்தின காட்சிகள்ல இருந்தும் மனிதநேயத்தை குறிச்சும் ஒரு 5 நிமிடம் பேசும் மாதிரி. இப்ப போர்லாம் இருக்கு, சண்டைலாம் நடக்கிற இந்த மாதிரிலாம் பத்தி தானே நம்ம அந்த திணைகள்ல பார்த்தோம். சரி, ஓகேப்பா, இதெல்லாம் இல்லாம அந்த மனிதநேயம், அங்க மக்கள் இருப்பாங்க, அவருடைய உயிர், இதெல்லாம் கருத்துல கொண்டு ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல பேசுற மாதிரி ஒரு தலைப்புல நீ என்ன பண்ற, ஒரு உரையை தயாரிப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கான உரையை தான் நீங்க தயாரிக்கணும். அதான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி இங்க எதுவுமே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்திலும் ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.